தனித்துவத்துடனும் தலைமைத்துவத்துடனும் தெரிவீர்கள். வீண் விரயங்கள் குறையும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கு? ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச்ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ பராபவ வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அஷ்டமத்தில் சனி சார், என்னத்தை நன்மை கிடைக்க வரும்? வச்சு வானிலையில் போட்டு ஃப்ரை பண்ணுறது. இப்படி தான் என்னோடய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் நானும் ஒன்றா தான் இருக்கோம். அதுக்காவது வேல்யூ உண்டு, எனக்கு அது கூட இல்லை. இப்படி பல புலம்பல்கள் மாறப்போகின்றன. நிச்சயம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது. ராசியிலேயே கேத்து, 7ஆம் இடத்துல ராகு. இந்த வருட இறுதியில் கேத்து கடகத்துக்கு போயிடுறாரு, 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ஆண்டு உங்களுக்கு தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். கூட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். 17ஆம் இடத்துல குரு பகவான், அவர் ஜூன் 1ஆம் தேதி 12ஆம் இடத்திற்கு வராரு. 8ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சனி, இப்படிப்பட்ட கிரக நிலைகளுடன் இந்த ஆண்டு உங்களுக்கு தொடங்குகின்றது. இதுவரைக்கும் பயணித்தது ஒரு பாதை, இனிமேல் நான் பயணிக்கப் போவது ஒரு புதிய பாதை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. இதனாலேயே உயரதிகாரிகள் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சேன், நம்பி ஒப்படைக்கலாம்ப்பா, காரியத்தை கனகச்சிதமாக முடிக்கிறேன், சொல்கிற நேரத்தில் முடிச்சு தரேன் அப்படின்னு உயரதிகாரிகள் பாராட்டு உங்களுக்கு பெரும் ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. ஸோ உங்களுடைய தனித்தன்மை, இவன் நான் எப்படி ஐடியலாக உட்காந்துட்டு இருக்கேன், இவனுக்கு என்ன வேலைன்னு தெரியாதுன்னு நினச்சேனே, இவனுக்குள்ளே இவ்வளோ திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கின்றது அப்படின்னு எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அனாவசிய செலவு கொஞ்சம் குறையக்கூடுங்க, அதனால் சேமிப்பு கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து எந்த மாறுதலும் கிடையாது. சுமாராக படிக்கிறவங்க அப்படி தான் கண்டினியூ ஆகும். நல்லா படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். திருமண விஷயம் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானோட பார்வை இப்போ உங்களுக்கு அந்த 7ஆம் வீட்டுக்கு மேலே படுது. எப்படியோ தடுமாறி திக்கி திணறி எப்படியாச்சும் உங்கள் காரியத்தை நீங்கள் திருமண விஷயம் பேச்சுவார்த்தைகள் நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க. ஆனால் அதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்கே, ஏதோ சினிமாவில் வருமே, எல்லாத்துலேயும் ஒரு கிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு த்ரில்லாக உங்களுக்கு திருமணம் முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது. நடக்குமா நடக்காதா, எடுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு பேசியே வழி கொண்டு வரணும்ப்பா, அப்போ தான்ப்பா ஒத்துக்குனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிலே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி புத்திரபாகியம் சூப்பராக இருக்குது. சுபச்செய்திகள் கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. முக்கியமாக நோய் நொடிகள் இல்லாத ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. சிறு சிறு உபத்திரவங்கள் வரும், இல்லைன்னு சொல்லலை. வெகு நாட்களாக நீண்ட கால நோய்கள் அப்படின்றது எல்லாமே ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்து அதிபதி அயனசயன போகஸ்தானத்தில் வருவதால் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. உங்கள் ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியும் வருகிறார். 8ஆம் அதிபதி 12இல் மறைவது நல்லது. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக காணப்படுகின்றது. கடகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சொத்துக்கள் சேர்க்கை, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் மாற்றுறது இதெல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகின்றது. நானும் ரொம்ப வருஷமாக மாற்றணும்னு நினைக்கிறேன் சார். இந்த 2 வீலரை முடிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த ஆண்டு உங்களுடைய வாகனங்களை புதுப்பிக்கிறது, மாற்றுறது, புதுசாக வாங்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. அதே போல் வீடு ரெனோவேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் காணப்படுகின்றது. அதே போல் ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றதுன்னே சொல்லலாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் தன் நிலை உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பொறுப்பை உணர்வாங்க. ஆனாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய மாணவர்கள்
செல்லணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்குள்ள முயற்சிகளில் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருந்தால் மட்டுமே அதில் போகக்கூடிய அமைப்பு அந்த ஆண்டு கோச்சார ரீதியாக காணப்படுகின்றது. எல்லாருக்குமே அப்படி முடியும்னா சொல்ல முடியாதுங்க. இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதம் நல்லா இருக்குது, வைகாசி மாதம் நல்லா இருக்குது, ஆனி பரவாயில்லை, ஆவணி பெட்டர்னே சொல்லலாம், புரட்டாசி ஐப்பசி நல்லா இருக்குது, தை நல்லா இருக்குது. மற்ற மாதங்கள் வந்து சுமாரான மாதங்களாக தான் காணப்படுகின்றது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுறது நல்லது. சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ். இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்லிட்டே வாங்க. உங்களுடைய தடைகள் நீங்கி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். பாலா திரிபுர சுந்தரி வழிபாடுன்றது எப்படின்னா, பாலான்னா குழந்தை, அம்பாள் குழந்தை ரூபம் தான் இந்த பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. விளையாட்டாகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய சக்தி அந்த பாலாவுக்கு உண்டு. குழந்தை தானே, குழந்தைகிட்ட போய் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. விளையாட்டாகவே க்ஷண நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் பாலாவுக்கு உண்டு. அந்த பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. நீங்கள் நினைச்சது நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.